ஷேய் விஷ்ணு பிரமா எல்லாம் கேட்டுக்கோடா. மானிட பிறவியை பிறப்பில் போட்டார். ஆணும் பெண்ணும் சந்தோஷமாக பூமியில் விளைஞ்சதை சாப்பிட்டு சந்தோஷமாக இயற்கை வலிமையாக போ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கார் கடவுள். செயற்கையில் இந்த 76 வருஷமாக அழிச்சிட்டான். பூரா எங்கே பார்த்தாலும் கெமிக்கல் ஆல்கால், எங்கே பார்த்தாலும் பூரா மருந்து, எங்கே பார்த்தாலும் பூரா அறுக்க ஓட இந்த மாதிரி படிச்சிட்டான். பேப்பருக்காக படித்து மூளை திரிச்சு ஓடுதான். இப்போ தமிழ்நாடு முழுவதும் அரசியல்வாதியை ஒரு குழுக்கு குலுக்கி விட்டார். அடுத்து குழுக்கள் பயங்கர குழுக்களாக இருக்கும். எப்படி ஒரு குழுக்கு நடிகர் நடிகை ஆடி பாடி தான் உட்கார்ந்துருக்கான். இது சட்ட விரோதமாக குற்றம். மக்களை ஆடி பாடி திருத்தி வச்சுட்டான். திருப்பி மூளை திருப்பி கசக்கி புழிஞ்சு வச்சுட்டான். பிறக்கிற சென்ட்ரேஷன் வரைக்கும் பிறக்கிற பிள்ளைகளை அப்படி குலுக்கி ஆடி பாட்டம் பாடி 2 கால கையை பிளந்து அந்த வார்த்தைகளை வச்சுட்டான். அப்போ நடிகர் ஒன்று விடாமல் டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி ஊடாலப்பட்ட மாநிலத்தில் கசைக்கு அள்ளி இராணுவ வானரப்பட உள்ளே கொண்டு போய் சேர்த்துருவான். அவன் அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அவன் பெரிய பல லட்சம் கோடியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதி நடிகை ஒட்டு மொத்தமாக 2ஐயும் சேர்த்து கணக்கு முடிச்சிட்டார், எழுதிட்டார். இப்போ சென்னை மெட்ராஸில் ஒரு அம்மன் தான் போயிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து அம்மம்மார்களை கூப்பிட்டு போவார். அம்மம்மார்கள் தான் அடிக்கும். இந்த ஜென்மத்தில் அம்மம்மார்கள் பூரா மானிட பிறவியை நடு ரோட்டில் விட்டு செதற விட்டு அடிப்பார். அம்மன் தான் போவோம் கூட. இப்போ வந்திருக்க அம்மம்மார்கள் எல்லா அம்மம்மார்கள் ஐயா கூட போகும். ஆனால் பார்வதி அம்மா போகாது. அம்மா வீடு பிள்ளையோடு இருந்துக்கோ, பையனோடு இருந்துக்கோ. நீ 7 செம்மம்மா உன்னை வச்சு அசிங்கம் பண்ணிட்டான். 7 செம்மம்மா பாடாப்படுத்திட்டான். காளி எத்தனை அவதாரத்தில் இருந்ததோ பார்வதி அம்மாவை பூரா அத்தனை அவதாரத்துலேயும் பாலாக்கி வச்சுட்டான், அசிங்கம் பண்ணிட்டான். இந்த செம்மத்தில் குடும்பமாக உட்காந்து பிள்ளைய பார்த்துக்கோ. உள்ள ஆடு மாடு எல்லாம் கிடக்கு, அதுகளை பார்த்துக்கோ. உனக்கு புறா கொடுத்துருக்கேன். அந்த புறா எத்தனை விதமான புறா இருக்குது வீட்டில் இருக்குது, எல்லாம் நீ பார்த்துக்கோ, சந்தோஷமாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டார் பார்வதி அம்மா. இப்போ அம்மன்மார்களை பூரா கட்டு அவுத்தாச்சு, எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. கொலை வெறியில் அது இருக்குது. மானிட பேலை தூக்கி நடு ரோட்டில் எரியணும், நடு ரோட்டில் அடிக்கணும் வெறியில் அம்மன்மார்கள் இருக்குது. அம்மன்னா என்ன கணக்கு தெரிந்தாடா? பொம்பளை பிள்ளை சிறு பிள்ளைகளை பூரா கெடுக்க ஆரம்பிச்சிட்டான், பூரா அசிங்கத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அந்த அரசியல்வாதி முட்டா கூதிமனால, இந்த முட்டா கூதிமனால ஆட்சியாடா நடத்துதா ஆட்சி. இப்போ சென்னை மெட்ராஸில் உட்காந்துட்டார். ஒரு அம்மனை தான் கூட்டு போயிருக்கார். அடுத்த அம்மனை பூரா கூட்டு போகிறார். அவர் தான் நடத்துவார், ஐயா தான் நடத்துவார். டெல்லி டு தமிழ்நாடு பல லட்சம் கோடி ரூபத்தில் எந்தெந்த ரூபத்தில் உள்ளே போகிறாருனே தெரியாது. அத்தனை ஆணை பூரா காலி பண்ணிடுவார். பெண்ணு பிழைக்கும் தப்பிக்கும். அதான் பெண்ணை படுத்தாதீடா மானிட பேலை. நாக்கை போட்டு அடிக்கான், நாக்கை போட்டு நக்குத. ஆண்டவன் சுகத்துக்கு பெண்ணை ஆணை நியமிச்சிருக்கார். அதை பூரா அழிக்க வந்த முட்டா கூதிமண்ணுகளா பார்த்தியா? 5 அறிவில் ஒரு பள்ளி, ஒரு கெவிலி, அது உச்சரிப்பு கொடுக்கு பாலாக்கு தான். எங்கே பார்த்தாலும் விடிய மிஷின்களை ஓட்டு தான். எங்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைன்னு அதே கண் கலங்குது. பறவைகள், விலங்குகள், புழு பூச்சி வரைக்கும். இதுக்கு நீதிமான் பூமியில் உட்காந்துருக்கார். அப்போ நீதிமன்றம் கோர்ட்டில் இருந்து கணக்கு கேள்வி கேட்கணும், ஐயாட்ட கேட்கணும். கேட்கலை. எல்லாம் இந்த 5 வருஷம் ஆண்டு காலம் ஆண்டவனுக்காக பயந்து போய் கிடக்கான். தமிழ்நாடு முழுவதும் நீதிபதி சர்ச்சி கோட்டார் அனுப்பணும். இந்த முட்டா பயலுக்காக பயந்து போயே கேட்க முடியலை. முடிஞ்சு போச்சு, சாப்பிட்டு குளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஜட்ஜி கோட்டார் அனுப்பணும். இன்னையிலேருந்து மன சந்தோஷமாக தான் இருப்பாங்க. ஐயாட்ட நம்ம போய் கேட்கலாம், ஐயாட்ட நம்ம கணக்கு கொடுக்கணும். ஐயாட்ட கேட்ட உடனே தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை நம்ம தான் கொடுக்கணுங்கிற மாநிலத்தில் இருக்கிற நீதிபதி சர்ச்சி கோட்டார் அனுப்பணும். வழக்கறிஞர் பூரா ஒண்டிச்சு செத்து உள்ளே தூக்கி. ஏன்னா சிட்டி கிராமத்தை பூரா இப்போ பஞ்சாயத்து போர்டு கணக்கு போட்டார், கிரிமினலை எழுதிட்டார். ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 தரப்புக்கு தான் தெரியும். வழக்கறிஞர்கள் தெரியும், அடுத்தாப்புல நீதிபதி சர்ச்சி கோட்டார் அனுப்பனுக்கு தெரியும். வீட்டு மேலே லிங்கத்தில் அடிக்கான். இதை 2 பேர்த்துக்கு தான் தெரியும். இந்த தெரியாத கணக்கு தான் கணக்கு எடுப்பார். ஆனால் ஆடாமல் போப்பான். கைலாசத்தில் வழக்கறிஞர் எதிர் மனுதார் அமைதியாக போய்க்கோ, சரியா? மோதாத, கடவுள்கிட்ட மோதாத. பூமியில் இறங்கிட்டார். எதிர் மனுதார் பூரா இப்போ நொறுங்கி போகிறான். ஆனால் அம்மம்மார்களை கூட்டு வராரு. சிலிவுத்தூரில் ஒரு நாளைக்கு இறங்கினார், மொத்தமாக ராகிடுவார். அதையும் பார்த்துக்கோ. வழக்கறிஞர்கள் ராஜபாளையம் தெற்குப்பாளையம் கணக்கு தான். அம்மம்மார்கள் கணக்கு தமிழ்நாட்டுக்கார பேருக்கு தெரியும். அம்மன் அடி கொடுத்தா நொறுங்கி போவோம், வீடு வாசல் நொறுங்கி போவோம். அந்த இடத்துல அம்மன்மார்கள் குளோஸ் பண்ணும்னு தமிழ்நாட்டுக்கார பயலுக்கு தெரியும். இப்போ அம்மன் பூரா
அம்மனுக்கு தான் பவர் கொடுத்துட்டார். அம்மனுகளை தான் இப்போ கூட்டு போவார். அம்மனை வச்சே மானிட போய் ஆணை க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டாரா, ஆணை குறைக்கணும்னே. அந்த ஆணு பூரா அடியாகி போவோம். அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு டெல்லி எல்லாமே அடியாகி போவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அம்மம்மார்கள் வந்து டெல்லி வரைக்கும் போனதில்லை. ஆந்திரா, கர்நாடகா, யூபி, உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் போனதில்லை. ஆனால் குஜராத் போனதில்லை. ஆனால் பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி டெல்லி வரைக்கும், மும்பை வரைக்கும், மும்பையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 3 அம்மம்மார் உட்கார்ந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. 3ஐயும் அசிங்கம் பண்ணிட்டான் இந்த முட்டா அரசியல்வாதி. மதமாக வச்சு, ஜாதியாக வச்சு பூரா பாலாக்கி வச்சுட்டியாடா பாதி பைகளா. படைக்கிறது ஒரே உயிர். கணக்கு 7 ஓலச்சோடு கணக்கு இருக்குது. கணக்கு எழுதி வச்சுருக்கார். இந்த ஜென்மத்தில் இப்படி தான் வருவான். வந்து இந்த ஜென்மத்தில் பிடிச்சி கொண்ட நரம்பை எடுக்கணுங்கிற கணக்கு போட்டார். இப்போ எப்படி அமைதியாக போகுதா, இன்னும் அமைதியாக இருக்கிறார். சிட்டி கிராமத்தை அப்படியே அமைதியாக இருக்குவார். இருக்கையில் விவசாயத்துக்கு உள்ளே எழுப்பார். கடவுளால் தான் முடியும். முக்கால் சத்தியம் நீதிமன்ற கோர்ட்டுக்கும் அம்மம்மார்கள் ஆட்சியில் உட்காந்தோன்னே அம்மம்மார்கள் போவாங்க. எல்லா அம்மனும் கூட்டு போவார். இவர் தான் கூட்டு போவார். ஐயா கூட்டு போவார். அடி உட்காந்து வேடிக்கை பார்ப்பார். காலுக்கு மேலே காலை போட்டு மீசை திருக்கி உட்காருவார். பூமியில் அடி கொடுக்குறவனுக்கு முன்னாடி உட்காருவார். அதாண்டா கடவுள், அதான் ஈஸ்வரன் பரமசிவன். ஆட்சி ஆள்றது, உலகத்தை ஆள்றது அவர் தான். இந்த ஆட்சியில் இப்போ ஆள்ற குதிமம், குதிமம் பூரா அழிக்க வந்த முட்டா குதிமனுங்க 5 வருஷமாக இந்த கைலாசமே ஆட்டி வச்சிட்டான். இப்போ 5 வருஷம் ஆண்டானே, 5 வருஷமாக ஆட்டி எடுத்துட்டான். பாவம் ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் மகன் குலுங்கி போனான். ஆனால் இப்போ அம்மம்மார் உள்ளே வந்தவொடனே அவனுக்கே வீரம் வருது. எங்கள் பூரா அம்மம்மார் வந்துட்டாங்க, சந்தோஷம். இவன் கையால் தான் சுத்தம் பண்ணணும். ஈஸ்வரன் மகன், கடவுளுடைய மகன், 2 பிள்ளைய கையால் தான் இந்த அம்மம்மார்களை சுத்தம் பண்ணணும். 7 ஜெம்மு அசிங்கம். இந்த அசிங்கத்தில் இப்போ வந்து சுத்தம் பண்ணிட்டான். இன்னும் 2 அம்மா வரப்போகுது. வீரபாண்டினா என்ன தெரியுதாடா, வீரத்தாய். அது பேர் வீரத்தாய். பாண்டி மன்னராட்சியில் அந்த பாண்டியை சேர்த்துட்டான். அந்த அம்மனு அது அழுவுன்னு கண்ணீர் வடிச்சிக்கிட்டு இருக்கு. வந்துருச்சுடா, பின்னாடி பனையில் உட்காந்துருக்கு. அதுவும் கூட்டு போனார்னா, அம்மா வீரபாண்டி வீரத்தாயை கூட்டு போனால் நடு ரோட்டில் அப்படியே குடலை இழுத்து போடுவான். புரியா? அம்மனுங்களுக்கு தான் வீரம் இருக்கும். இப்போ 7 ஜென்மமாக இவனுக்கு கொடுத்த கருப்பேன், வீரன், மாயாண்டி, மாடை இவங்க பூரா சுலக்குன்னு போயிட்டான். என்ன காரணம்? ஆடு மாடு கோற்று கொடுத்து பாழாக்கிட்டாங்க. முனியப்பனே கைலாசத்தில் 2013 கணக்கு ஏற்றின அப்புறம் தான் முனியப்பனே தெளிவாக வந்த கணக்கு. அவன் வந்த கணக்கு. முனியப்பன், முனியாண்டி இவங்களை பூரா அப்போ கோற்று எதுவும் ஆடு மாடு எதுவும் சாப்பிடாத, ஒழுங்காரு, என் பிள்ளையோட உட்காந்துட்டேன், கேஸ் கணக்கு ஏற்றிட்டேன், ஒழுங்காருன்னு சொன்னப்போ அப்போ அதிலேருந்து முனியப்பன் சுத்தமாக தூயமாக குடும்பமே அவனும் உட்காந்துருக்கான். எங்கள் அண்ணன், அது அண்ணன் தான் முனியப்பன். இதெல்லாம் ஆட்சி ஆண்ட கணக்குடா. 7 ஜென்மத்துக்கு அப்புறம் கைலாசத்தில் இப்போ உட்காந்துருக்கார். அரியட்ட முட்டாப்பே சுற்றி மூக்க 2 தூக்கிட்டு போகிறான். கண்ணை 2 கொண்டாரவழி சுற்றி 4 பக்கம் சதுரங்கத்தில் குட்டுப்புற இராணுவம் உள்ள வரையில் துவச்சி எடுப்பான். முக்கால் சத்தியம்.